நடிகை நயன்தாரா தெலுங்குல ராமராஜ்யம் படம் நடிக்கும்போது, அந்த படம் தான் என்னுடைய கடைசி படம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சினிமாவிலே வந்து நடிக்க போறதில்லன்னு ரொம்ப எமோஷனலாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப கடைசியா வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம கவினோட ஜோடியா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா வந்து நடிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருக்க, இவங்க எதனால அப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்கப்பட்டதுக்கு, அது என்னோட முடிவு வந்து இல்ல. அந்த நேரத்துல அது அவரோட முடிவு. நான் அவர் மேல கண்மூடித்தனமான லவ் வந்து வச்சிருந்தேன். அந்த லவ் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால, அவர் அத மிஸ்யூஸ் பண்ணி என்ன பாடா படுத்தி எடுத்துட்டாருன்னு பிரபுதேவா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரி பிரபுதேவா அப்படி பாடா படுத்தி எடுக்கக்கூடிய இந்த கேப்ல தான் விக்னேஷ் சிவன் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்தாரு. விக்னேஷ் சிவன் எப்படி வந்து உள்ள வந்தாரு? இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து எப்படி அது பழக்கமாயி, விக்னேஷ் சிவனும், நயன்தாராவும் ரொம்ப நெருக்கமானாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்குள்ள என்னென்ன நடந்தது? எந்த கேப்ல விக்னேஷ் சிவன் உள்ள வந்து, அதுக்கப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க.